सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. விஷ்ணுதாசநாம ஸ்தோத்திரம் பரம பவித்திரமான ஸ்தோத்திரம். அதுல பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரர் ஒரு மாச காலம் எல்லா தர்மங்களையும் கேட்ட பிறகு கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா, தங்களுடைய அபிப்பிராயத்துல எல்லா தர்மங்களோட தாங்கள் இதுவரைக்கும் கூறியதான வர்ணாசிரம தர்மம், ஸ்ரீ தர்மம், வியாபாரிக தர்மம், ராஜ தர்மம், அத்தனை தர்மங்கள் சொன்னு இதுல மிக சிறந்ததான தர்மம் எது அப்படின்னு சொல்லு. அப்படியே ஒரு 6 கேள்விகளை கேட்கிற. அதுல பகவன் நாமாவை ஜபம் பண்றதுதான் மிக சிறந்ததான தர்மம் அப்படின்னு. அதுக்கு பிறகு முதல்ல கேட்டதான கேள்விக்கு கடைசியில பதில் சொல்ற. விவேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேள்வி. இந்த உலகத்துல மிக சிறந்ததான ஒரே தெய்வமா இருக்கிறது எது அப்படின்னு. இந்த கேள்விக்கு வேதங்கள் பதில் சொல்லு. ஏகோ தேவ சர்வபூதேஷு பூதா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. அந்த ஒரு தெய்வம் யாருன்னு கேட்கிறார். பீஷ்மாச்சாரியருக்கு எதிர்க்க நிற்கிறாரே அவர் தான் தெய்வம்னு சொல்லணும். ஏன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா ஒரு மாச காலமா நிற்கிறார். அவர் பீஷ்மாச்சாரியர் உட்கார முடியாத படுத்துட்டார். ஆனாலும் சொல்லிட்டே இருக்கார். அவர் பக்கத்துல சாட்சியா நிற்கிறார் பகவான். தர்மத்துக்கு சாட்சி அல்லவா அவர். எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான பரம்பொருள். அவருக்கு சமட்சத்துல விஷ்ணுதாசநாமம் சொல்லப்படுறது. விஷ்ணுதாசநாமம் அவரை பத்தி தான் சொல்றது. அதுக்கு அர்த்தமா இருக்கிறவரும் பகவான் தான். அதை சொல்லக்கூடியவருடைய இதயத்திலையும் பகவான் தான் இருக்கார். பகவானுடைய நாமாவும் அவரால் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றவர்களாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சொரூபம் அப்படி அனந்தமான ஒரு சொரூபம். அந்த அனந்தமாக இருக்கக்கூடியவர் அவர் இதயத்தில் இருந்து கொண்டு அந்த சொரூபத்தை வெளியில தானே விட்டுட்டார். எதற்காக? அப்படித்தானே ஜனங்களுக்கு சேமம் வரணும். ஜனங்கள் இதனால தானே சௌக்கியத்தை அடைவார். வேற வழி கிடையாது. கலிகாலத்துல தியானங்களோ யாகங்களோ சில பேரால் தான் செய்ய முடியும், எல்லாராலையும் முடியாது. அதாவது நாமஸ்மரணம் எல்லோராலையும் பண்ணி கொண்டு இருக்கலாம். அவருக்கு என்ன நித்திய கர்மா இருக்கோ அந்த நித்திய கர்மாவை பண்ணிட்டு சர்வதா சர்வகாலம் பகவத்யானத்தோடு இருந்தோமே ஏன்னா சகல க்ஷேமத்தையும் அடைய முடியும். ஆகையால் அப்படிப்பட்டதான் அந்த சுரூபங்குமே கம் தெய்வதம் லோகே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கேட்டதுமே அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோக்ய பிதா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். பவித்ராணாம் பவித்ரம் ஓ. லோகத்துல எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் பாவனகரமான பதார்த்தங்கள், தூய்மையாக கூடியதான பொருள்கள், மற்றவைகளை தூய்மையாக கூடியதான பொருள்கள் 1000 உண்டு. ஆனா அந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது இவர். அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. அவன் பவித்திரனா இருக்கானா, அபவித்திரா இருக்கானா, பூத்தனா இருக்கானா, சுத்தமா இருக்கானா, இல்ல விழுப்பா இருக்கானா, அது வேற. ஆனா எப்படி இருந்த போதிலும் மனதுல பகவான நினைத்த மாத்திரத்தினால சர்வ அவஸ்தாங்கதோபிவா பகவான நினைச்ச மாத்திரத்துல பாக்கிய ஆபியந்தர ஸ்ருதி, பாக்கியத்துக்கு ஆபியந்தர ஸ்ருதி உள்ளும் வெளியும் எப்பொழுதும் சுத்தமானவான ஆகிறான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள். அப்படி பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். வாழ்க்கையில நல்லதே நடக்கணும். நல்லது நடக்கணும்னு எப்படி நடக்கும்? நல்லதை பண்ணியிருந்தா அது நல்லுடைய விளைவு நல்லதா இருக்கும். நல்லதை மட்டும் பண்ணலையே, இவன் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கலந்துதான் பண்ணியிருக்கான். அப்ப அவனுக்கு நல்லது நடக்கணும். ஏன்னா நன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு பதார்த்தத்தை நம்ம சேர்த்துக்கணும்.
அதான் பகவான். அதனால மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கிறதும் எப்பொழுதும் மங்களத்தை தருபவரா இருக்கக்கூடியது பரமாத்மா அப்படின்னு சொன்னார். அந்த மங்களானாந்த மங்களம்னு சொல்ற பாகத்துக்கு எத்தனை புராணங்கள் இத்திஹாசங்கள் எங்கெங்க அந்த தத்துவம் சொல்லி இருக்கோ அதை எடுத்து பாட்டுக்காரர் சொல்லி கொண்டிருக்கார். ஏன்னா இது ஏதோ ஒரு இடத்துல சொன்னது மட்டும் இல்லை, சகல புராணங்கள்லயும் இந்த தத்துவம் இருக்கு. அது சிவபுராணங்களா இருக்கட்டும், மகாவிஷ்ணு பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான புராணங்களா இருக்கட்டும், மற்ற புராணங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் இந்த தத்துவமானது விஸ்தாரமாக சொல்லப்படுறது. ஆகையால் அந்த தத்துவங்கள்ல வியாசாச்சாரியருடைய அபிப்பிராயம் நன்றாக நமக்கு தெரியணும். அதோட மட்டும் இல்லை, இந்த தத்துவமானது இத்திஹாச புராணங்கள்ல இருக்கக்கூடியதான தத்துவமானது ஸ்ருதிகள்ல இருக்கக்கூடியது. ஸ்ருதியினுடைய தத்துவம் இதிஹாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே அப்படின்னு வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இத்திஹாச புராணங்களை சேர்த்துத்தான் சொல்லணும்னு இருக்கும். அப்ப அந்த வேதத்துல என்ன அர்த்தம் உண்டோ அதைத்தானே இத்திஹாச புராணங்கள் நமக்கு சொல்றது. அப்படி அந்த இத்திஹாச புராணங்கள்ல இருக்கக்கூடியதான தத்துவங்களை நமக்கு எடுத்து விஸ்தாரமாக கட்டிக் கொண்டிருக்கார் பகவான் நாம மகிமையை. பகவான் வேற, பகவானுடைய நாமாவுக்கு மகிமை வேற. பகவான் வசதியா பகவானுடைய நாம வசதியான பகவான் நாமா பகவானோட வசதி அப்படின்னு சொல்றது வழக்கம். காரணம் என்ன? பகவான் நாமா இருந்தாலே நம்ம அந்த நாமாவை ஸ்மரணம் பண்ணினாலே சகல சேமத்தையும் அடையலாம். அப்படிப்பட்டதானது பகவான் நாமாவை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அந்த நாமாவே மனுஷாளுக்கு மங்களத்தை கொடுக்கிறது, அவளுக்கு வாழ்க்கையில் அவள் விரும்பின பதார்த்தங்களை எல்லாவற்றையும் கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல மனசுல நல்லதான ஒரு எண்ணங்களை எப்பொழுதும் உண்டாகும்படி பண்றது. மனுஷனுடைய மனசு இருக்க அது பெரிய சமுத்திரம் மாதிரி. அலைகள் மோதுறா போல என்னென்னமோ அலைகள் எண்ணங்கள் மோதிக்கொண்டே, அத்தனை எண்ணங்களும் நன்றாக இருக்கணும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் அவன் சேமத்தை அடைவான். ஆகையால் தான் காயத்ரி மந்திரமே அது தியோயோனகா பிரச்சோதயாத்துன்னு சொல்றது. எங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக தூண்டி விடுங்கள்னு சொல்றது. அதுதான் பிரார்த்திக்கிறோம் நம்ம தினமும். அப்படி அந்த எண்ணங்கள் நன்றதாக அமையணும் என்பதற்காகவே அந்த பகவன் நாமாவை நம்ம தியானம் பண்ணணும், ஸ்மரிக்கணும். அந்த நாமாவனுடைய ஸ்மரணம் அதனுடைய பலம் என்னமா இருக்கு அப்படிங்கிறது சில ஸ்லோகங்களை பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை பார்த்தோம். 22வது பக்கம். கலிகல்மசமத்யுக்ரம் நரகார்த்திய பிரதம்ரணாம் பிரயாதி விலயம் சத்யா சக்ரஸ்யத்ரா யத்ராபி சம்ஸ்மிருதே. கலிகல்மசமத்யுக்ரம், இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடியதான் அத்யுக்ரமாக இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் இதெல்லாம் என்னத்த பண்றது? நரக ஆர்த்தி பிரதம்ரணாம், மனுஷாளுக்கு நரகத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதான பாபங்கள்லாம் பிரயாதி விலயம் சத்யா சக்ரஸ்யத்ராபி சம்ஸ்மிருதே. ஒரு கணம் பகவான நினைச்ச மாத்திரத்தினால் அத்தனை பாபங்களும் போறோம். அதே மாதிரி சகரஸ்ருதோபி கோவிந்தாம் ஜன்மகதைக்ருதம் பாபராசிம் தஹத்யாது ஸ்தூலராசி நிவானலஹ. சகரஸ்ருதோபி கோவிந்தா, பகவான் கோவிந்தன். கோவிந்தன்னா நம்ம கிருஷ்ணன் ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். கோபினி விந்ததேக்கு கோவிந்தா, வேதங்கள்னால சொல்லப்படுறவர். கோன்னு சொன்னா வேதம்னு ஒரு அர்த்தம். அந்த வேதங்கள்னால சொல்லப்படக்கூடியதான பரமாத்மா. விஷ்ணோன்மகம் வேத்யானி பிரபோதம் எப்பார்த்திவானி விவமேததாம். இப்படிப்பட்டதான வேதங்க மந்திரங்கள் எல்லாம் அந்த மகாவிஷ்ணு விஸ்தாரமாக சொல்றது. அப்படிப்பட்டதான வேதவேத்யனான அந்த பரமாத்மாவை சக்ரஸ்ருதோபி ஒரு தரம் நினைச்சா போதும்னு என்ன பண்றது? ஜன்மகதைக்ருதம், நூற்றுக்கணக்கான ஜன்மாக்கள்னால நம்ம பண்ணினதான பாபங்கள் எல்லாமே பாபராசிம் தஹத்யாது ஸ்தூலராசி நிவாசலா. பஞ்சு இருக்கு, அந்த பஞ்சில நெருப்ப போட்டா எப்படி அடுத்த கணம் முழுக்க பொசுக்கி போயிடுறதோ அதே விதமாக இந்த பாபங்கள் எல்லாம் மனுஷனுடைய மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் அடுத்த கணம் அழிஞ்சு போறது. ஏன் பாபங்கள் எங்க இருக்கு? உங்க மனசுல. நாம பண்ணின புண்ணியமோ பாபமோ எல்லாம் மனசுல தான் இருக்கு. நீர் யஜ்ஞம் பண்றது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றது, பகவானுடைய நாமாவை சொல்றது, பூஜை பண்றது. அது பண்ணினா அடுத்த கணம் அது அழிஞ்சு போயிடுறது. பூஜை பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த புஷ்பங்கள்லாம் வாடி போயிடுறதே போயிடுது. இங்க சொன்ன மந்திரங்கள்லாம் காத்துல போயிடுது, அதோட போயிடுது. அதே போல ஹோமம் பண்ணினா ஏன்னா நெருப்புல நீங்க எதை போட்டாலும் அதெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அந்த நெருப்பும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அப்ப உங்களுக்கு பணம் எங்க இருந்து வரும்? நீங்க எதை பண்ணினாலும் அதுதான் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லிருக்க
நீங்க பகவான் நாமாவை சொன்னாலோ யஜ்ஞ யாகங்களை பண்ணினாலோ புண்ணிய கர்மாக்களை பண்ணினாலோ புண்ணிய பூஜை விதாசங்களை பண்ணினாலுமே என்ன பண்ணிருக்கா அது ஒரு மார்க் உங்க மனசுல ஏற்படுறது. வீட்டுல ஒரு ஸ்டாம்ப் படிக்கிறான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டாம்ப் மனசுல இருக்கு. இது பார்த்து எப்ப பலம் வேணுமோ அது பலம் அங்க வரும். அதே போல கெட்டது நடந்தாலும் பண்ணினாலும் அது விடும். என்ன நல்லதோ கெட்டதோ தாங்கள் எதை பண்ணினாலும் மனசுல ஒரு இம்ப்ரெஷன் விடும். அதுதான் அதிருஷ்டம் என்று பெயர். அவன் அதிருஷ்டம் பண்ணிட்டான் சார், அவனுக்கு அதிருஷ்டம் சார் அப்படிங்கிறத. அதிருஷ்டம் என்ன, இப்பொழுது கண்ணுக்கு தெரியாது, அதிருஷ்டம் அதிருஷ்டம் வரும் அப்படின்னா போன ஜென்மாவில பண்ணியிருக்கான். அப்படி ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள் நமக்கு இருந்திருக்கு. அதுல 100 ஜென்மாக்கள்ல பண்ணியதான கொஞ்சம் பாபமெல்லாம் இருக்கிறதுல இந்த பகவான் நாம மதித்ததுல இருக்கு. அதே மாதிரி சார் அந்த பாபம் எங்கேயோ இருக்கு, எங்கேயோ மதிச்சா எங்கே போகும். எந்த வீட்டுல நெருப்பு இருக்கோ அந்த வீடு தானே எரியும், இன்னொரு வீடு எப்படி எரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனசுல நினைக்கப்படுகிறாரோ பகவான் அந்த மனசுல இருக்கிற பாவம் போகிறது. ஆக நீங்க நினைச்சா உங்க மனசுல இருக்கிற பாவம் போறது, இன்னொரு நினைச்சா அவன் மனசுல இருக்கக்கூடியதான பாவம் போறது. ஆகையால் சாமான அதிகரிஞ்சம் உண்டு. ஆகையால் யாரு நினைக்கிறாரோ அவளுடைய பாபம் தான் வருது. அதே சொல்ற எப்படி அனலா நெருப்பானது சூழராசி அந்த இளமம் பஞ்சியினுடைய ராசியை எப்படி கொடுத்துக்கிறதோ அதே விதமாக அடுத்த கணத்துல புதிக்கப்படுறது. அப்படி இருந்த போதிலும் நாம் பகவான் நாம சொல்லலை பார்த்தா அவசியம் சொல்லணும், தினந்தோறும் சொல்லணும். நெருப்பானது ஜுவாலையாக இருக்கும் பொழுது, நெருப்பானது ஜுவாலையாக இருந்தாலும் சணலாக இருந்ததுன்னா அது அவ்வளவு பதார்த்தத்தை எரிக்காது. அது ஜுவாலையா இருக்கணும். ஏன்னா ஜுவாலைகளோடு இருக்கக்கூடியதான் நெருப்பானது எப்படி உலர்ந்ததான காட்டை அடுத்த கணம் எரிச்சு விடுறதோ விஷ்ணு நம்ம மனசு காடு மாதிரி இருக்கு. இந்த காடுன்னு சொன்னா அதுல மரங்கள் இருக்கு, அதோட இல்ல பாம்பு தேடு புலி எத்தனை இருக்கு தெரியுமோ. காட்டுக்குள்ள போனா தனியா வர்றது ரொம்ப கஷ்டம். ராஜ மிருகங்களும் இருக்கு, கொடூரமான மிருகங்களும் இருக்கு. புலி சிறுத இவை எல்லாம் இருக்கும், நமக்கு தெரியாது. எங்க இருந்து வந்து ஓனாய் சென்னாய் இங்க வந்து தெரியாது, நமக்கு சாத்தியமா இருக்கும். இந்த கோயில் இருந்தா பின்னால இருந்து வந்து இறுதி விழும், மனுஷனை இன்சப்படுத்தும். அது போலதான் நம்ம மனசுல அத்தனை இருக்க. ஒருத்தரை மீட் பண்ணேன்னா அவரோட பேசும் பொழுது இருந்தா போல இருந்து ஒரு வச்சாலும் விழலாம், போயிட்டுனாலும் போயிட்டுலாம். என்ன வேலை விழும் நடக்கும் தெரியாது சார் மனுஷனுடைய மனசு. ஏன் அதற்குள்ள அவ்வளவு கெட்ட பதார்த்தங்கள் இருக்கு. அவைகள்லாம் நல்லதா ஆக்கணுமே, ஏன்னா பகவான் நாம வந்திருக்கலாம். அதே போல அப்படிப்பட்டதான காடு போன மனசை அடுத்த சமயம் எரிஞ்சு விடுறது. ததா சித்தஸ்திதோ விஷ்ணு, ததா சித்தஸ்திதோ விஷ்ணு. இதயத்தில் இருக்கக்கூடியதான பகவானானவர் யோகினாம் சர்வ கேள்விடம், யோகியுடைய எல்லா பாவத்தையும் போக்குறார். அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல ஏகஸ்மின் நஸ்யதே கிராந்தே முகூர்த்தே ஞான வர்த்ததே சத்யுபமுதே நேவா யுக்தமாக்ரந்திதும் மிருகம். நாம இந்த வாழ்க்கையில டைம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். இந்த காலத்தை யாரை கேட்டாலும் சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை சார். என்ன பண்ணினேன்னு சொன்ன பிஸிங்க. இப்ப என்னையா பண்ணினேன்னு காலம் மறந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணினேன், இதை பண்ணினேன் அது பண்ணினேன் அது பண்ணினேன். இதைகளை கேட்டா நாம சமைச்சோம், துணியை காய போட்டோம், மடிச்சு வச்சோம், அது பண்ண இது பண்ண சொல்றேன். பொருளாளர் கேட்டா பேப்பர் பார்த்தேன், டிவி பார்த்தேன், ஏதோ சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா கேட்டீங்கன்னா என்னாச்சுன்னா, இது புதுசா ஒரு காரியம் கொடுத்தா ரொம்ப பிஸியா இருக்கேன் சார், ஐ வெரி பிஸி, முடியாது சார். ஆனா ஒண்ணு ஞாபகம், சாஸ்திரம் சொல்றது ஒரு முகூர்த்தம் ஒரு 24 நிமிஷமோ 40 நிமிஷமோ உங்களை விட்டு அந்த டைம் போயிடுதுன்னு நீங்க நிஜமா அதுக்காக வருத்தப்படணும்னு. ஒரு மனுஷன் தியானம் இல்லாமல் வரும் நாமாவை சொல்லாம ஒரு முகூர்த்த காலம் அவன் விட்டானையானால் கழிச்சுட்டானையானால் அவன் எப்படி சத்தியபுல் முடிதே நேவா யுக்தமாக்ரந்திதும் மிருகம். சத்தியபுல் முடிதே நம்ம சொத்தெல்லாம் திருடன் எடுத்துட்டு போனா போல அழணும்னு. அப்படின்னா நம்ம எவ்வளவு அழணும், குறைஞ்ச நிமிந்து எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு நாளைக்கு
கிரிக்கெட் மேட்ச்னா டே அண்ட் நைட் மேட்ச்னா டே அண்ட் நைட் முழு கழுது இருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்கா, வேற ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறான். போயிட்டு பட்டேன் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றான். இத்தனையும் போய் கலைக்கணும்னா மேட்ச் திராணம் வாஷ் அவுட் பை ரெயின்ங்கிறான். இதுக்காக எப்பவும் பார்க்கப்படாதுன்னு சொல்லல, ஆனா இது எவ்வளவு நஷ்டம்ங்கிறது பார்க்கணும். இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த காலம் வந்து போனா திரும்பி வரும், பணம் போனா திரும்பி வரும் சார், மறுபடியும் சம்பாதிக்கிறான். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதுக்கு ஒரு அதிருஷ்டமான அவ்வளவுதான். ஏன்னா அதிருஷ்டமும் இது காலத்தை திருப்பி கொடுக்காது. அதான் நம்ம பார்க்கணும். மற்ற பதார்த்தங்கள் போனா பரவாயில்ல, திருப்பி சம்பாதிக்கலாம். அது போனதுனால ஒன்றும் பெரியாகல, நம்ம எதையும் காப்பாற்ற முடியாது. நமக்கு உடம்புல சக்தி இருந்தது, யவனம் இருந்தது. நம்ம சின்ன வயசுல இருக்கோம், வயசு தாண்டிட்டு அது போனதுனால நம்ம என்ன பண்ணினோம், இருந்தப்போ ஒன்றும் பண்ணல, இப்ப போனதுனால அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த காலம் என்கிறது போயிடுது, ஆனால் மறுபடியும் வர இது மனுஷனுக்கு 100 வருஷங்கள்னு சொல்லி வச்சிருக்கு. இந்த 100 வருஷம் ஜீவே மகர தர்ஷதம், பத்யா மகர தர்ஷதம், நந்தா மகர தர்ஷதம், பவா மகர தர்ஷதம் அப்படின்னு 100 வயசுன்னு சொல்லியிருக்கு. இந்த 100 வயசுல இதான் ஒரு சான்ஸ் உங்களுக்கு. அதனால நாம் அவன் மனசை சுத்தமாக்கி கொண்ட மனசை வேதாந்த ஞானத்தை வரவழைத்துக் கொண்டு இந்த ஜன்மாவை முக்தி அடையலாம். நீங்க இதை விட்டு அடுத்ததாக வேற எந்த ஜன்மா கிடைச்சாலும் பசுபட்சாதி ஜன்மாக்களா அல்லது தேவாதி ஜன்மக்களோ கிண்ணற கந்தர்வ கிம்புருசாதி ஜன்மாக்களோ எந்த பிறகு எடுத்தாலும் இது வராது. வேதாந்தத்தை அறிவிக்க முடியாது, பரவநாமா அறிய முடியாது. ஏன் அது ஜன்மாந்திர சம்ஸ்காரம் வந்தாலும் கோடி கோடி யானைகள் இருக்கு, ஒரு கஜேந்திரனுக்கு தானே அந்த ஞானம் வந்தது. அதுவும் அந்த கஜேந்திரன் வெறும் யானை இல்லை, போன ஜன்மாவில் அவன் ராஜாவா இருந்து அப்புறம் வந்தவன். போன ஜன்மாவில் ராஜாவா இருந்து கொண்டு தூர்வாசம் வந்து அவரை பார்க்காம இருந்ததுனால, கவனிக்காம இருந்ததுனால, சாபத்தினால யானை. ஆனால் அவருக்கு அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கும் சொன்னதுனால அப்படி இருந்தது. இல்லாத போனா மற்ற ஜன்மாக்களை எப்படி இருக்கும் பாருங்க. தேவதைகளா நம்ம பிறந்தோம்னா இங்க ரம்பா உருவத்தின் ஊரை சுற்றின்னு இருப்போம்னு கூட இது வராது. அப்ப அந்த மனுஷ ஜன்மாவில மாநில பிறவியா இருக்கும் பொழுதுதான் அவன் இதை பார்த்து அறிந்து கொண்டு மனசை சித்தத்தை சுத்தமாக்கி கொண்டு வேதாந்த சான்றுகளை கேட்டு முன்னேறலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சமயத்தை எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு விட்டது. ஊர்ல இருக்கக்கூடியதான எல்லா வம்பையும் அடைஞ்சின்றோமே, ஆனால் அது நியாயமா பாருங்க. அவ என்ன மறுபடியும் இந்த பதவியானது கிடைக்கும் என்கிறது நிச்சயம் இல்லை. இந்த ஜன்மாவை நீங்க போட்டவர்கள்னா மறுபடியும் எவ்வளவு லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் மாநில பிரிவு வரதுன்னு எப்ப சொல்ல முடியாது. 84 லட்சம் விதவைகள் இருக்கு. அத்தனை விதவைகள் ஆகுதுன்னா அதுவும் அடுத்த நாள் ரைட்டா ஆர்டரா வருதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் லேட்டும் ஆகலாம். மறுபடியும் அந்த விதவையில நான் மழைவுல இந்த பாரத தேசத்துல பிறந்து இந்த வேதத்தை அறியக்கூடியதான தத்துவமா பிறப்போம்னு யார் சொன்ன? ஆகையால் மனுஷனுடைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நிஜமா நான் அதுக்காக வருத்தப்படணும். மற்ற பதார்த்தங்கள் போனா அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. லோகத்துல மற்ற எது போனாலும் அதனால ஒன்றும் தவம் இல்லை. ஆனா இது போயிருக்குன்னா திரும்பி வர முடியாது. அதான் முகூர்த்தே தியான வர்த்ததே, தியானம் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலமும் போனால் சத்தியது விமுதே நேவா, திருடர்களால அது அழிக்கப்பட்டதாக யுத்த மாற்றம் பிருதம். ஒரு மனுஷன் அது நகமாக அதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு நாம அதை பத்தி வருத்தமே இருக்கணும். சந்தோஷமாக போக்கிக் கொண்டே இருக்கும் சமயத்தை. என்ன பண்றது? காலமே இல்லை அப்படியே போயிட்டே இருக்க. என்னன்னா வாக்கிங் என்ன காலால நடக்கிறேன்னு இது நடந்தோ நான் வேண்டாம்னு சொல்லல. அந்த சமயத்துல பகவான் நாம சொல்லிட்டு இருக்கலாமோ இல்லையோ, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லு, ஒரு மந்திரம் தெரியுதுன்னா காயத்ரி மந்திரமாவது சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ, எப்பொழுதும் சதா சர்வதா சதா ராமநாமா சொல்லலாமோ இல்லையோ. மனுஷனுக்கு இந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் இல்லாத போனால் இந்த மனசுல வீணானதான எண்ணங்கள் வரும். நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இன்னாருக்கு எடுத்துட்டாரு, அவன் அழிஞ்சு போகணும், இப்படி ஆரம்பிச்சிடும் மனசு. ஆகையால் மனுஷன் என்ன பண்ண, அந்த மனசுக்கு வேற வழி கொடுக்கப்படாது. யானை இருக்கு, யானை தொடுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் கீழே இருக்கும்.
அந்த துதிக்கையனால எல்லாரும் யார் வந்தாலும் அதை கொடுத்து கேட்டுட்டே இருக்கும். அதனால யானை பாகன் என்ன பண்ணுமா, அதோட துதிக்கைக்கு ஒரு கட்டையை கொடுத்துருவான். அது எப்படி சுமந்துட்டே இருக்கும். அது கீழே வச்சுன்னா அங்குசத்தினால குத்துவான். அதே மாதிரி தான் இந்த மனசு இங்கேயும் இங்கேயும் போகாம மனுஷன் இந்த மந்திரம்ங்கிற ஒரு அங்குசத்தை இருக்கு. அதை எப்போது சொல்லிட்டே இருக்கணும், அந்த மந்திரத்தை பிடிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மனசானது உங்களை எங்கேயும் அழுத்தம் போயிடும். அதான் சொல்றாரு, பூதபதிம் ஜகத்குரும் ஸ்மரம் மனுஷ்ய சததம் மகாமுனே துக்கானி சர்வாண்யபஹந்தி சாதயஸ்யதே கார்யாணி யன்னவிஸ்ததே. ஜனார்தனம் உலகத்தில் சகல பிராணிகளையும் காப்பாற்றுவார். பூதபதியும் பூதங்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிறவர் ஜெகத்குரும். அவர்தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சொல்லலாம். குருன்னா யார்? ருகாரோ அந்தகாரஸ்ய ருகார தன்னிரோதக அந்தகார நிரோதித்வா குருவிச்சரிதே. குருன்னு சொன்னா மனசுல இருக்கிற இருட்டுன்னு அர்த்தம். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அறியாம இருக்கும். வாழ்க்கையில கட்டம் வந்தா அந்த கட்டத்தை வந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியாது. அப்படின்னா குழந்தை பிறக்கிறேன், குழந்தை பிறந்ததே இந்த குழந்தை இருக்கு, நல்லா படிப்பு வரணும்னு, குழந்தை படிப்பு வந்ததே அவங்க நல்ல உத்தியோகம் வரணும்னு, உத்தியோகம் வந்ததே சொன்ன பேச்சு கேட்கிற ஆட்டுக்காரி வரணும்னு, சொன்ன பேச்சு கேட்கறாருன்னா பையன் வரணும்னு, அந்த குழந்தைக்கு பேரம் பண்ணணும்னா அவனுக்கு ஸ்கூல் அட்மிஷன். எவ்வளவு கவலை தெரியுமா? கவலைக்கு மேல கவலை அது வந்து கொண்டே இருக்கும் மனுஷனுக்கு. ஆனா அத்தனை சமயத்திலையும் இந்த மனசுல இருக்கக்கூடியதான காடு விட்ட நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க துன்பங்களை எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினதுமே அது எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுறார். அப்படி இருக்கக்கூடியதான அவர் மனசுல இருக்கக்கூடியதான அஜானத்தை போக்கக்கூடியதான அவருக்கு குரு. ருகாரோ அந்தகாரஸ்ய ருகாரா தன்னிரோதகா. அப்படிப்பட்டதான குருவை தான் நாம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அதே போலயே குரு ரூபேத்வாம் நமாமி காமாட்சி. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினேயான அந்த பாதத்திலிருந்து உண்டாகக்கூடியதான கிரணங்கள் உள்ள இதயத்துக்குள்ள போய் தர வழியாக இதயத்துக்குள்ள போய் உள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்டை போக்கடிக்கிறதான் நக நீதி கஞ்சன நமச்சன தமோகுணா. அதுதான் அந்த குருஸ்வரூபம். அப்படி இருக்கிற அந்த குருவை நம்ம நினைக்க வேண்டாமா? ஜனார்தனம் பூதபதிம் ஜெகத்குரும் ஸ்மரம் மனுஷ்ய சததம் மகாமுனே. எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு துக்கானி சர்வாணி அபஹந்தி சாதயதி. துக்கானி சர்வாணி அபஹந்தி, எல்லா துன்பங்களையும் போக்கிவிடும். அதோட மட்டுமல்ல, சாதயதி அதேத கார்யாணி ஜன்னதிஸ்ததே. என்னென்ன பொருள்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. பையனுக்கு உத்தியோகம் வேணும், நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், சௌக்கியமா இருக்கணும், எல்லாமும் நடக்கும்னு அந்த நம்பிக்கை வேணும். நம்பிக்கையா பகவானை நம்பி நீங்க பண்ணினீங்கன்னா நல்லது வந்து சேரும். அதான் சாதயதி அதேத கார்யாணி ஜன்னதிஸ்ததே. ஏகமேவ அக்ரதித்தன் சம்ஸ்மரன் மதுசூதனம் ஜன்ம மிருத்யுஜராக்ராஹம் சம்சாராப்தம் தரிஷ்யதி. ஏவமேகாக்ரதித்தா தன். நம்ம பகவானை தியானம் பண்ணணும். எப்படி? ஏதோ வாய்க்கு வந்து டிவி பார்த்துட்டேன், காஃபி சாப்பிட்டுட்டேன், பேப்பர் வேற அப்படி திரும்பிட்டு இப்படி படிக்கல. பகவானை பார்க்கணும். தியானத்தை ஏகாக்கிரமா பகவானே நினைத்து தியானம் பண்ணணும். ஏகாக்கிரமான ஒரு மனசுடன் ஒரு முனையான ஒரு மனசோட பகவான தியானம் பண்ணணும். ஏவமேகாகிரதித்ரன் சம்ஸ்மரன் மதுசூதனம். அப்படி அந்த மதுசூதனன மது எனக்கூடியதான அரக்கனை கொன்னவர் மதுசூதனன். மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காலில் இருக்கக்கூடியதான அழுத்திலிருந்து மது கைட்டபான 2 அரக்கர்கள் பிறந்தார். இந்த அரக்கர்கள் மதுன்னு சொன்ன என்னத்தான்? சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசை. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். ஆசையாவது நமக்கு எல்லா பதார்த்தத்தையும் வந்துட்டே இருக்க பாருங்க. அதுல அழகா எல்லாத்தையும் சமைக்க தெரியும், இருந்தாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். என்ன தர சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி 100 வஸ்திரங்கள் இருக்கு, புதுசா ஒரு டிசைன் இருக்கு, அதை வாங்கணும். அதோட எங்கேயாவது போய் அந்த ஹோட்டல்ல ஒரு காபி சாப்பிடணும். ஒரு வேற ஏதோ ஒண்ணும் இல்லைன்னா வெளியில போய் பார்க்கணும். சென்னை ட்ரேட் சென்டர்ல எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஆசை. மனுஷனுக்கு எத்தனை ஆசை வருது பார்த்தல. இந்த ஆசைகள்னாலதான் இவன் கவலைப்படுகிறான்.
அந்த ஆசைகள்லாம் இருக்க பட்சத்துல என்ன பண்றது அப்படின்னு இந்த மனுஷனை ஈடுபடுத்துறது. ஆகையால் அந்த ஆசைகள் இவனுக்கு போகணும்னால் அந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான் இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு மதுன்னு பேர். அந்த மதுவை 5000 வருஷம் யுத்தம் பண்ணி போகணும். மகாவிஷ்ணு பஞ்சவர் பாஹோ பிரகரணோ விபோ ஒரு நாள் 2 நாள் இல்லை. இந்த ஆசைகளை சின்ன சின்ன ஆசைகளை தாண்டுவது பார்த்தா அதை தாண்டதான் ரொம்ப நேரமா பெருசா அது இதுங்கிறது விட்டுருவான். எனக்கு வீடு வேணாம், எனக்கு வீடு இது வேணாலும் வாங்க முடியாது, அதனால வேண்டாம். அதே போல சில இதெல்லாம் நம்ம விட்டுறோம். ஏன்னா அது நமக்கு நடக்காது, இந்த ஜென்மாவில பிறவியிலேன்னு விட்டுவிட்டோம். இப்ப தங்கெல்லாம் வாங்க முடியாது, ஏன்னா ஆகாசம் வழக்கு போயிடுது, விட்டுருக்கோம். டிவி ஏங்கல் பார்க்கலன்னு கண்ணு தெரியல சார். அது சில சில ஆசைகளை விட்டுறது இல்லைங்க, அது சொல்லலை. ஆனாலும் சில சின்ன ஆசைகள் மனசுல இருந்துட்டே இருக்கு. அதான் முதல்ல யானையா இருந்தாலும் அந்த ஜலத்துக்குள்ள இருந்தா முதல்ல புடிச்சுட்டு அது எப்படி இழுத்துட்டு இழுத்த படுத்தி கொண்டே இருக்கோ, அதே போல இந்த சின்ன ஆசைகள் நமக்குள்ள இருந்து நமக்கு தெரியாம நம்மளை இழுத்தப்படுத்துறது. ஆகையால் ஜென்ம மிருத்யுஜரா கிராகம், ஜென்ம பிறவி, மிருத்யு மரணம், ஜரா கழத்தனம், இதுதான் முதலைகள். அந்த வாழ்க்கையில கழுத்தனம் வருமோன்னு பயப்படுறான். பார்த்தீங்களா, நீங்க பயந்ததுனால வராம போயிடுமா சொல்லுங்க. நீங்க பயப்படுறது யாராவது கழுத்தனமே வராம ஏதாவது தயார் பண்ணினாலும் போஸ்ட்போன் பண்றது, அல்லது கழுத்தனம் வருதுன்னு தெரியாம இருக்கு. சவனப்பிராசன் சாப்பிட்ட சவனர்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் வயசானவர். வயசானவருக்கு ஒரு 8 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் ஒரு சந்தர்ப்பத்தினால. அதுக்கப்புறமா அந்த அம்மா ரொம்ப நாள் அவருக்கு பணிவிட பண்ணி கொண்டிருந்தா பக்தியோட. ஒரு நாளைக்கு அவருக்கே இரக்கம் வந்தது. இந்த சின்ன குழந்தை பாவம் 8 வயசுல நமக்கு பணிவிட பண்ணி கொண்டிருக்காரு, நாம அவருக்கு ஒரு சுகத்தையும் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சுட்டு அவ மேல ஒரு கருணை வந்தது. என்ன பண்ணா, ஒரு நாள் அவரை கூப்பிட்டு இந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கா, இதுல ஸ்நானம் பண்ணமான்னு ஸ்நானம் போய் ஸ்நானம் பண்ணினேன். 2 பேருக்கு என்னன்னா எவ்வளவான ஒரு உறவு இருக்கு. அதோட எல்லாம் அந்த அம்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 100 தூண்கள். உலகத்துல நிறைய காசு சம்பாதிக்கலாம், எல்லா வசதியும் சோஃபா அது இது வச்சுக்கலாம். ஆனா வீட்டுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு கிடைக்கிறது கஷ்டம். என்னைக்கு இந்த காலத்துல விசேஷமா அன்னைக்குதான் அவாதனையும் விசேஷம். என்ன பண்றது, இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அதனால அவளுக்குன்னு வேலை செய்வது, எப்பொழுதுமே ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு 100 தோழிகள், சர்வாலங்கார ஆபரணங்களோடு இருக்கக்கூடியதான நிலை வந்தது. ஒரு அழகான ஒரு காமகமனமான ஒரு ஏரோப்ளைனும் வந்தது. அதுல ஏறினார். 100 தரம் பூமண்டலம் முழுக்க சுத்தினார். ஒரு இடம் இங்க அண்டமான் போயிட்டு வரைங்கிறான். கல்யாணம் ஆன படம். அண்டமானுக்கு எப்ப போறதுன்னு தெரியல, ஒரு காலத்துல எப்படி இருந்ததோ தெரியல, ஆனா அங்கே போயிட்டு வரைங்கிறான். தெரியல மனுஷன் போறா, போயிட்டு வர, இல்ல சிங்கப்பூர் போறா, போயிட்டு வந்த என்ன ஆச்சுன்னா 1 lakh rupees டூர் அப்படி போனா செலவு பண்ணிட்டா வரா விவகாரம். என்ன அச்சமும் தெரியல இவனுக்கு. என்ன இருக்கு, அவர் என்ன பண்ணினார், 100 தரம் இந்த பூமண்டலம் முழுக்க ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காட்டினானா அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா சொன்னா அதுக்கு போச்சு வேண்டாம், இதுவே வேண்டாம், எல்லா இடத்தையும் பார்த்த இடமெல்லாம் அப்புறம் என்ன பண்ண அந்த அம்மாவும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா அவ்வளவு வைராக்கியம் வந்து. அதனாலதான் அவர் பேர்ல செவன பிராசம்னு இருக்கு. அவனும் அதை சாப்பிட்டு எவனமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன சுவாமி கயத்தனம் வராம இருக்கா, தானா வந்துடும். பெயிண்ட் அடிச்சுக்கிறான், அது பண்றான் இது பண்றான், எல்லாம் ஆறுது. ஆனா ஒரு நாளைக்கு காயம் விழுந்து போச்சு. ஏன் உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல சார். மாடுபடி 2 ஏறுன்னா முட்டு வலிக்கிறது சார். கயத்தனத்தை நீங்க நோன்னு சொல்ல முடியுமா? அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான பெரிய முதல மாதிரி இருந்து வினசப்படுது. ஜென்மம் இதை கூடியதான சம்சாராத்தின் அதை தாண்டனமையானால் மறுபடியும் பிறவி உங்களுக்கு வரப்படாது, வராம இருக்கணுமையானால் பகன் நாம சொல்லுங்க. சம்ஸ்மரன் மதுசூதனம் ஜன்மமிருத்யுஜராக்ராஹம் சம்சாராத்தின் தரிஷ்யதி கலாவத்ராபிதோஷாத்யே விஷயாசக்தமானசः கிருத்வாபி சகலம் பாபம் கோவிந்தம் சம்ஸ்மரன் ஸ்ருதிः
கலவு அத்ராபி தோஷாட்சே. இந்த கலிகாலம் இருக்கிறதுல இது என்ன தோஷங்களோட கூடியிருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள். இந்த கிருதயுகத்துல எப்போதுமே தியானம் பண்ணக்கூடியதான மனுஷர்கள் இருந்தா, ரிஷிகள் இருந்தா. துவாபர யுகத்துல அவ விசேஷமாக யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அதே போல திரேதா யுகத்துல யஜ்ஞ யாகாதிகள், துவாபர யுகத்துல பகவானை பூஜை பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே காலத்தை கழித்தார். கலியுகத்துல என்னடா இன்னொருத்தர் சொத்து நமக்கு எப்படி வரணும்னு நினைச்சுட்டே காலத்தை கழிக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, நான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தான் அழியணும், இந்த அபிப்பிராயத்தில் தான் இருக்கா. ரூபந்தே ஜெயந்தே யசோதே விஷோதே. யசோதே எனக்கு நல்லது கொடுன்னு சொன்ன, இன்னொருத்தான் அழியணும் என்று சொல்லிட்டு இருக்கு. தெரியல என்ன இந்த மனுஷனுடைய மனசு அப்படி போறது. கலிகாலம் வந்ததுமே இப்படி இருக்கு. இந்த கலியில தோஷங்களோடு கூடி இருக்கக்கூடியதான கலியில விஷயாசக்த மானசா, இவனுடைய மனசானது வெளி விஷயத்திலேயே சுத்தி கொண்டிருக்கு. அதான் இந்த கலியில தோஷம் என்ன, ஆப்ஜெக்ட் ஜாஸ்தியா இருக்கு சார். என்ன இருந்தாலும் சரி, ஒண்ணு இருந்தா அதோட இல்லைன்னு. ஒரு டெலிபோன் இருந்தா அதை பேசுறதுக்குன்னு அது மட்டும் இருந்தா போறாத. இப்ப 3Dன்னு ஒண்ணு வந்திருக்கான். நடந்துட்டே நீங்க டிவி பார்க்கலாம். இந்த சீரியல்லாம் பார்க்கறதுக்கு ஆத்துக்கு வர வேண்டாம். வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறது சீரியல் பார்த்துட்டு ஓட்டினா என்ன ஆகும் தெரியும், யோசனை பண்ணி பாருங்க. மனுஷனுக்கு எது தேவையோ அது வேணும்னு சொல்லல, எதோ பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணிட்டு இப்படி தனக்கு தானே ஒரு கவலையை வரவழைத்துக் கொண்டிருக்கான். தெரியல அது எங்க உபயோகப்படுத்தணுமோ அங்கே உபயோகப்படுத்த வேண்டாம். ஆனா லோகத்துல எல்லோருக்கும் கொடுத்து இவன் தனக்கு வம்ப தானே வாங்கி கொண்டான். அப்படி இந்த விஷயங்கள் மேல, ஆப்ஜெக்ட் மேல இது வேணும் அது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணத்துல அலைஞ்சுட்டு இருக்கான் இவன். திருத்வா விதகலம் பாபம், அவன் அறியாமலேயே ஆயிரக்கணக்கான பாபங்களை, எல்லா பாபங்கள் இது அதுன்னு சொல்ல முடியாது, எல்லா பாபத்தையும் பண்ணி கொண்டிருக்கான். அத்தியாசனாது பிரதிகிரகாது. அத்தியாசனம் கொஞ்சமா சாப்பிடணும்னு இல்லை, பாதி வயருக்கு சாப்பிடணும்னு இல்லை. யாராவது ஃபாலோ பண்றாலும் கேட்டா எனக்கு பாதி வயது தெரியல சாருங்க, மூக்க பிடிக்க சாப்பிட வேண்டியது. அதே வழியே கொஞ்சமா தீர்த்தத்தை குடிக்கிறதுன்னு இல்லை, அவன் பாட்டுக்கு நிறைய குடிச்சுப்படுவது. எத்த உக்ரா பிரதிகிரகாது, எது வாங்கணும் எது வாங்கப்படாதுன்னு நியமம் இல்லை. எள்ள தானம் வாங்குறான், எண்ணெய தானம் வாங்குறான், இரும்பு சட்டியில பார்த்து அந்த தானம் வாங்குறான். என்ன பண்றது, கோதானம் வாங்குறான். கோதானம் நன்னதான் இருக்கு, அது வாங்கினா என்ன பண்ணணும், ஒரு வருஷ காலம் தினமும் 1000 காய்கறி ஜபம் பண்ணணுமா. இவன் டெய்லி பண்றதே கஷ்டம்ல, என்ன பண்றது. ஆனா வாங்கி விடுறான், என்னன்னா காசு வேணும். எது பண்ணப்படாதோ தப்பு தண்டா காரியங்களை பண்றான், பொய் சொல்றான். கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா. அதை இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பகவன் நாமாவை சொல்லலான்னு அது சொல்ல மாட்டேங்கிறான். கிருத்வா விதகலம் பாபம் கோவிந்தம் சம்ஸ்வரன் சுதி. அத்தனை பாபங்களும் பகவன் நாமாவை நினைச்சா போறோம், அவன் சுத்தமாயிடுவான். அதனால்தான் அவரை நான் என்ன சொன்னேன், மங்களானாம் ச மங்களம். அது பார்த்துக்கணும், அவர் எப்படி மங்களமானார், எவ்வளவு பாபம் பண்ணினால் தொடச்சு எடுக்கிறார். வாசுதேவே மனோ ஜப ஹோம அர்ச்சனாதிஷு சத்யந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். வாசுதேவே மனோ பகவான் இடத்துல மனசு எப்பொழுது யாருக்கு நிக்கிறதோ, எப்பொழுது ஜப ஹோம அர்ச்சனாதிஷு, ஜபம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ அர்ச்சனம் பண்ணும் பொழுதோ, அந்த பகவான் இடத்துல இதற்காகத்தான் பகவான் இடத்துல மனசு நிக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்றது. நீங்க 1000 ஜபம் பண்ணும் போது சொல்றேன், இதற்காக 1000 ஜபம் பண்ணும் பொழுது ஒரு 2 தரம் ஜபம் பண்றவாத மனசு நான் அந்த இடத்துல 3 தரம் போடுங்க. அதே போல சாஸ்திரமும் போது சொல்லிட்டே இருக்காரு. இந்த 1000 நாமாக்களை சொல்லும் பொழுது ஒரு நாமா நீங்க சொல்லும் பொழுது உங்க மனசு நின்றதுன்னா போடுங்க. ஜப ஹோம அர்ச்சனாதிஷு சத்யந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். எனக்கு தேவேந்திரனுடைய போஸ்ட் தரேன்னு சொன்னாலும் அதுவும் போராடுங்க. மனசு அப்ப நின்றுதுன்னா அதுக்கு பலம் இருக்கிறத விட அது தேவேந்திர பதவியை விட ஒட்டக்கூடிய லோகத்ரயாதிபதிம பிரமம அப்ரதிம பிரபாவம் ஈஜத்ரணம் யுஜரதா பிரபவிஷ்ணுமீதம் ஜன்மாந்தர பிரளய கல்பதாஸ்ரஜாதம் ஆகுப்ரணாதமுபயாதி நரஸ்ய பாவம். லோகத்ரயாதிபதியம், மூலத்துக்கு அதிபதி அவர் தான்.
நாம என்னமா சொல்றோம், ஒரு சின்ன எம்எல்ஏ எம்எல்சி ஏதோ ஒண்ணு அது பதவி வந்துருச்சுன்னா அவ பாருங்க நாம தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தானா அப்படி இருக்கு. ஆனா இந்த பரமாத்மா அப்படி லோகத்திரயாதிபதியும் பூலோகம் முழுக்க பௌர்லோகம் முழுக்க சொர்க்கலோகம் முழுக்க எல்லாம் அவர் வச்சது கட்டவுன்னு. அவர் யாரையும் ஒன்றும் பண்றதில்லை. யாரு புண்ணிய கர்மா பண்றாலும் அவளுக்கு நல்லது கொடுக்கிறார், யாரு பாபம் பண்ணிட்டு இருக்காலும் அவளுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் வார்த்தை யாராவது தாண்ட முடியுமா? ஒண்ணு முடியாது. லோகத்திரய அதிபதி அப்பிரதிப பிரபாவம், அவருடைய பவர் இவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகத்தை அழிக்கலாம், உலகத்தை மாற்றி வைக்கலாம். அவருடைய நாமாவை சொல்ற வாழ்க்கை அந்த பவர் வந்துருக்குன்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார்? இன்னொரு உலகத்தை சிருஷ்டிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரோ, எப்படி வந்தது? அவருடைய மந்திரத்தினால வந்தது. அப்படி அப்பிரதிம பிரபாவம் ஈஷத் பிரணம் எதிரக பிரபவிஷ்ணு ஈஷத் பிரணம்யா சாத்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும் இல்ல, தலை வணங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா போதும். ஜன்மாந்தர பிரளய கல்பதம் ஆயிரக்கணக்கான பிறவைகள்ல நாம் பண்ணியான தோஷங்கள் எல்லாம் ஆஜு பிரணாதமுபயாதி நரஸ்ய பாபம், இந்த மனுஷன பாபங்கள்லாம் சீக்கிரமாக போயிடுறது. ஐயல் ஒரு தரம் பகவான் நீங்க நினைச்சலையானால் அந்த நினைக்கப்பட்டதான பகவான் என்ன பண்றார்? மறுபடியும் நினைக்கிறதுக்கு அவரே தோன்றார். அது பார்க்கணும். அந்த சம்ஸ்காரங்கள் நமக்கு ஏற்படுறது மறுபடியும் நம்ம பண்ணணும். ஒரு நாளைக்கு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினா இன்னொரு நாளைக்கு வரும் பண்ணினா என்னன்னு தோணும். இங்க என்னைக்கே ஆரம்பிக்கிறேன்னு அங்கே ஏற்படும். பகவான் நாம ஒரு நாள் விஷ்ணுதாசனம் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறார். ஒரு 4 நாளமா மறுபடியும் படிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அது படிக்க படிக்க மனசுல ஆனந்தம் தானா வரும். ஆகையால் அப்படி நாம் அறியலாம். அதனால பகவான தியானம் பண்ணணும். ஏகோ விகிருத பிரணாம சகஸ்வமேத அவருதேன துல்லிய சகஸ்வமேதி புனரேதி ஜன்ம பிரணாமி ந புனர்பவாய. இதை இந்த வேதவியாசரே சொன்னார். இது வரைக்கும் விஷ்ணுதாஸ்வாமி யாரு வேதவியாசர்? அவரே தான் சாந்தி பர்வாவில, இதுக்கு முன்னால் நடந்த சாந்தி பர்வாவில விசேஷமாக இதை சொல்றார். என்ன சொல்லுறார்? ஏகோ விகிருத பிரணாம, ஒருவர் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினார் கிருஷ்ணனுக்கு. இன்னொரு கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் 10 அஸ்வமேத யாகம் பண்ணினார். அஸ்வமேத யாகம் பண்றதுன்னா சித்ரா நட்சத்திரம் பவதே சித்ரம்மா ஏகர்மா அப்படின்னு வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு குதிரை அப்படியே விட்டுறணும். அந்த குதிரை எந்தெந்த ஊருக்கு போறதோ அந்தந்த ஊர்ல இருக்கிற ராஜா அதுக்கு போறதுக்கு வழியை கொடுக்கணும். அப்படி வழியை கொடுக்கலன்னா அவரோட சண்டை போட்டு அவர்கிட்ட பணத்தை வாங்கணும். அப்படி அந்த குதிரை ஊர் முழுக்க சுத்திட்டு வரலாம். தேசம் முழுக்க சுத்திட்டு வந்த பிறகு அடுத்த வருஷம் 1 வருஷம் அனுப்பலாம். மறுபடியும் வந்தமையினால் அதுக்கப்புறம் அங்க அஸ்வமேத யாகம் பண்ணணும். இப்படி அஸ்வமேத யாகம் பண்ணவா சக்கரவர்த்தியா இருக்கணும். ஏன்னா எல்லா ராஜாக்களும் அவளுக்கு அடங்கி இருப்பாளோ இல்லையா, அப்படி சக்கரவர்த்தி. இது போல 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினாராம். ஒருவர் கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். இந்த 2 பேர்ல யாரு வசத்தினர்? ஏகோ விகிருத பிரணாம சகஸ்வமேத அவருதேன துல்லிய 10 அஸ்வமேத யாகம் பண்ணி அதுக்கு பிறகு கடைசியில அவருதம்னு. அவருதம்னா அந்த கலசத்துல வருணனை ஆவாகனம் பண்ணி அந்த வருணனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி அந்த அவபிரதம்னு கடைசியில அதை அபிஷேகம் பண்றது. அவபிரதேஷ்டின்னு ஒரு யஜ்ஞத்துல ஒரு எஷ்டி இருக்கு. கடைசியில ஜலத்துல ஹோமம் பண்ணுவா. நெருப்புலதான ஹோமம் பண்ணி பார்த்திருக்க, ஜலத்துல ஹோமம் பண்ணுவா. அதான் அவபிரத இஷ்டின்னு. அந்த அவபிரதேஷ்டி பண்ணினா அதோட அந்த யாகமாச்சுன்னு அர்த்தம். அப்படி அவபிரதேன துல்லியா 10 முறை அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரதம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் வருமோ அவ்வளவு புண்ணியம். ஒரு தரம் பகவானுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினீங்களேயானால். ஆனா அது சமானம்னு சொல்லக்கூடாது, அதை விட அதிகங்கிற. ஏண்டமேதி புனரேதி ஜன்மா கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. 10 தரம் அஸ்வமேத யாகம் பண்ணினவன் மறுபடியும் பிறக்கிறான் சார். ஏன்னா அஞ்ஞானம் இருக்கேன். 10 தரம் அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் அவ பிரம்மலோகத்துல ஒரு 10 கல்பம் இருப்பான். பிறகு அப்ரம்மபவனான் லோகா புனராவர்த்தி நோச்சுனா மாமுபெத்யதவும் சேயா புனர்ஜன்மன வித்யதே. எந்த யாகம் பண்ணாலும் எந்த கர்மா பண்ணாலும் மேக்சிமம் பணம் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகம் அழிகிற பிறகு அந்த சமயத்துல மகாப்பிரளயம் வரும்பொழுது இவாளெல்லாம் என்ன பண்ற? மறுபடியும் பிறக்கிறா. பிரம்மலோகத்துல பிறக்கிறோம், மனுஷனா பிறக்கிறோம். சொர்க்கத்துல பிறக்கிறோம், மாடாவும் பசுவாகவும் பிறக்கலாம்.
ஆனா இங்க மனுஷனா பிறக்கிறான். அப்ப என்னாச்சு, 10 அஸ்வமேத யாகம் பண்ணின பிறகும் அவன் அஸ்வமேத அவன் மறுபடியும் பிறக்கிறான். ஆனா கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்னாச்சு, அவனுக்கு பிறவி இல்லாம போயிட்டு ஏகம் நரத்தியதே ஜன்மா ஜனனி கிளேச காரணம். தன்னை பெற்ற அம்மாவுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதான ஜன்மா பகவான் நமஸ்காரம் பண்ணினா வராதுங்க. பகவான் நமஸ்காரம் பண்ணினா இது மேல ஜன்மா இல்லை. ஜன்மா இல்லைன்னு எப்படி இல்லை, உங்களுக்கு ஜன்மாவை அழிக்கக்கூடியதான கர்மாவை அழிக்கக்கூடியதான ஒரு வேதாந்த ஞானத்தை கொடுக்கிறார் பகவான் அல்லவா. உங்களுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணினார். இந்த பகவான் அல்லவா முதல்ல உங்களுக்கு வேதத்தை எடுத்து கொடுத்தார். ஆகையால் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா இந்த வேத ஞானம் உங்களுக்கு இந்த பிறவியில வரும்படி பண்ணுவார். எப்ப வந்ததோ இதனால பிறவி இல்லை. ஆகையால் எது ஒத்தது 10 தரம் யஜ்ஞம் பண்ணி தசாஸ்வமேத யாகம் பண்ணி அபர்தம் பண்றது தேவையா, அல்லது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றது தேவையா? கிருஷ்ண பரமாத்மா நமஸ்காரம் பண்றதுதான் அதை விட ரொம்ப வசதி. அததே புஷ்பசங்காசம் பீதவாசதமச்சுதம் ஏனமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம். அததே புஷ்பசங்காசம் பீதவாசதமச்சுதம், கருத்ததா இருக்கக்கூடியதான புஷ்பம் போல நீலமேனி வர்ணமா இருக்கக்கூடியதான பகவான் பீதவாசதமச்சுதம். அவர் பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டிருக்கார். அவரை ஏனமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம். அவளுக்கு இந்த பிறவில பயம் கிடையாது. என்ன ஆச்சோ என்ன ஆகுமோ மரணானந்தரம் என்ன ஆகுமர் ஒன்னும் ஆகாது. பிரேம பகவான போய் அடைவழினர். சாட்சேனாதி நமஸ்காரா பிரயுக்தச்சக்கரபாணயே சம்சாரஸ்தூலபந்தானாம் உத்வேஜனகரோஹிதா. சாட்சேனாதி நமஸ்காரா. சில பேருக்கு பகவான் இடத்துல பக்தியே கிடையாது. இருந்தாலும் அவனுடைய நல்ல காலம் பாருங்க, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ரொம்ப பக்தன். இவன் எங்கே வரப்ப வாடப்பா கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இவன் இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவன் வார்த்தையை கட்ட முடியலையே போனா அவனும் சேவிச்சான் இவனும் சேவிச்சான். அது பக்தி இல்லாமல் சதமாக நமஸ்காரம் பண்ணினாலும் பிரயுக்தச்சக்கரபாணயே என்ன பண்ணினார், சம்சாரஸ்தூலபந்தானாம் உத்வேஜனகரோஹிதா. இந்த சம்சாரத்தில் வரக்கூடியதான பெரிய துன்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு வரான். அந்த வெறுமன சாதாரணமான நமஸ்காரம் பக்தி இல்லாமல் நமஸ்காரம் பண்ணினாலும் அவனுக்கு இவ்வளவு பரம் வருது. அதனால பகவான நம்ம என்ன சொல்றோம், மங்களானாந்த மங்களம் இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராணேபிய அவகனேபிய மங்களானாம் மங்களம். மங்களம் சுகம், மங்களம்னா சுகம் நல்லதுன்னு அர்த்தம். தத் சாதனம் தத் ஞாபகம் வா. சாதாரணமாக பாட்டு கச்சேரிக்கு போனேன்னா கடைசியில மங்களம்னு மங்களம் பாடியாச்சுன்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு சேமங்கள் எல்லாம் வரணும், இது மேல துன்பங்கள் எல்லாம் இதோட அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் மங்களம்னு. மங்களமா முடிச்சு அப்படின்னா துன்பங்கள்லாம் முடிஞ்சாச்சு, இந்த மாதிரி சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அதே போல மங்களானாம் மங்களம் சுகம் தத் சாதனம் தத் ஞாபகம் தேசாமபி பரமானந்த லட்சணம். சிறந்ததான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான பரம் மங்களம். இது மங்களானாம் மங்களம். இப்படித்தானே பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் மங்களம் அப்படிங்கிறதுக்கு இத்தனை திருஷ்டாந்தங்கள் சொல்லி சொன்னார். அப்புறம் தைவதம் தேவதானாம் பூதானாம் யோபியா அப்படிங்கிறதுல தைவதம் தேவதானாம் விது கிரீடா விதிகீதா மத மோத ஸ்ருதி காந்தி கத்திகளும் இத்தனை அர்த்தம் கலந்துருக்கு. அப்படி சர்வம் வியாபகமாக என்றும் நிறைந்து எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான மனிதனுக்கு விரும்பியதான எல்லா பலங்களும் அழிக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ள ஒரு தத்துவத்துக்கு தெய்வம் இருக்கு. இத்தனை அர்த்தங்கள். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தேவதையா இருக்கக்கூடியவர் இந்த பரமாத்மா. இந்திரன் சந்திரன் அக்னி இப்படி தெய்வங்கள்லாம் இருக்க, இந்த தேவதைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறவர் மகாதேவன் தேவதேவன். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஏகம் தத்விப்ராவதந்தி அப்படின்னு எந்த ஒரு சத்துன்னு சொல்றதோ உபனிஷத்துகள்லாம் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அந்த பரமாத்மா. அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக தெய்வதம் தேவதா நாம் அப்படிங்கிறத சொல்லப்பட